Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை வச்சு நம்ம ஃபேஸ்க்கும் ஹேருக்கும் எப்படி அழகுபடுத்தலான்றதான் பார்க்க போகிறோம். விட்டமின் இ ஆயில் எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். எவியான் வைட்டமின் இ ஆயில் கேப்சூல் அப்படின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இந்த கேப்சூலை நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு விட்டமின் ஆயில் கிடைக்கும். இந்த ஆயிலை வச்சு நம்ம ஃபேஸ்லையும் ஹேர்லையும் ஸ்கின்லையும் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். விட்டமின் இ ஆயிலை எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது அது நம்ம முடியோட வேர் வரைக்கும் போய் நம்ம முடியோட வளர்ச்சியையும் தூண்டும். இதனால் புதுசாக நிறையா முடி வளர்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். விட்டமின் இ ஆயிலை உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஷைனிங்காகவும் ஹேர் கலர் சேஞ்ச் ஆகாமையும் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா 2 விட்டமின் இ கேப்சூலை எடுத்துக்கோங்க. அதை பிரேக் பண்ணி ஆயிலை மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண ஆயிலை உங்கள் ஹேரில் நல்ல ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி 1 or 2 டைம்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹேர் நல்ல ஷைனிங்காகவும் பிளாக்காகவும் இருக்கும். புதுசாக நிறைய ஹேர் வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகும். வெள்ளை முடி ப்ராப்ளம்ஸும் இருக்காது. நம்ம ஃபேஸுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். சில பேருக்கு ஃபேஸில் தழும்பு கோடு இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு விட்டமின் இ ஆயில் அப்ளை பண்ணும்போது அது மறைஞ்சு ஷைனான ஃபேஸ் கிடைக்கும். ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் சரியாயிடும். ஃபேஸில் நிறைய பேருக்கு சுருக்கம்ன்றது இருக்கும். இதனால வயதான தோற்றம் போல தெரிவாங்க. இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபேஸில் சில இடங்களில் கருப்பாக இருக்கிறதுக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னு சொல்லப்படுற மங்கு இது எல்லாத்துக்குமே விட்டமின் இ கேப்சூல் ஆயில் நல்ல மருந்தாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உதடு ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். இவங்க இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை அப்ளை பண்ணும்போது லிப்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் மாறும். லிப்ஸுக்கு நல்ல கலரும் கொடுக்கும். விட்டமின் இ கேப்சூல் ஆயில் கூட கொஞ்சம் ஹனியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாகவும் இருக்கும். விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை உங்கள் நகத்துக்கும் அப்ளை பண்ணலாம். அதை எப்படி பண்ணணும்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த வாட்டரில் 2 விட்டமின் கேப்சூல் ஆயிலை பிரேக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கையை அந்த பவுலில் இருக்க வாட்டரில் முங்குற மாதிரி வச்சுக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி வைக்கிறனால உங்கள் நகம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஷைனாகவும் இருக்கும். இந்த விட்டமின் இ கேப்சூல் ஆயிலை ஆலிவ் ஆயிலை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கை காலில் கூட அப்ளை பண்ணலாம். இதனால் உங்கள் சருமம் நல்ல கலராகவும் ஷைனாகவும் இருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான இந்த விட்டமின் இ கேப்சூலை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.